ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் நிறுவம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஒவ்வொருவனும் மற்றவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் உண்டாகும்படி அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கடவன். இது வெளிப்படையாக பார்த்தால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை போல தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, அவன் பக்தி விருத்தி அடையும்படி, அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, இடரல் உண்டாகல்ல, பக்தி விருத்தி உண்டாக. இன்றைக்கு அநேக மற்றவர்களை பார்த்து இடறி போகிறார்கள். மற்ற ஜனங்கள், அதாவது ஆவிக்குரியவர்கள் என்று அறியப்பட்டவர்களை பார்த்து புதிதாய் பிறக்கிறவர்கள் இடறி போகிறார்கள். எப்படி என்றால், முதல்ல சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்துல சபை ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து உட்கார்ந்து செபிப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா, அந்த அக்காலாம் லேட்டாக தான் வருது, நம்ம லேட்டாக போவோம் அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா, போவோம் பொறுமையா, அப்படி என்ன பண்ண போகிறோம், அது ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க, போ, எவனும் ஆராதனை பண்ணுறான், நான் போகிறேன். இது ஜனங்கள் இடறி போகிற காரியம். ஜனங்க பக்தி விருத்தி அடைகிற காரியம் நம் ஆண்டவரை ஆராதிப்பதில் மும்முரமாய் இருந்து கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் அவர்களும் இப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் போல என்று சொல்லி அவர்கள் ஆராதிப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர், அவர் இப்பொழுது இல்லை, ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் ஆராதனைக்கு குடும்பமாய் வருவார்கள். அந்த மருத்துவர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து ஒவ்வொரு ஆராதனையிலே அவர்கள் முன்னணிகள், அவர்கள் நன்றாக செபிப்பார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் காணிக்கை கொடுப்பதில், அதாவது காணிக்கை பெட்டியில போடுவாங்க, ஆனால் மிஷனரிக்குன்னு ஒரு காணிக்கை அவங்க எடுத்து வைப்பாங்க. அதை பெட்டியில போட மாட்டாங்க, பாஸ்டருடைய கரத்துல தான் கொடுப்பாங்க. மாதத்தில் 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்து முடிந்து போகும் பொழுது அந்த மிஷனரிகளுக்கு அவர்கள் காணிக்கை கொண்டு வந்து போதவருடைய கரத்துல கொடுத்து விடுவார். அவர்கள் வியாதிப்பட்டு ஆராதனைக்கு வர முடியாமல் போன காலங்களில்தான் அதை அவர்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் அதுவரை அவர்கள் அதில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த 1ஆம் தேதி ஆனால் அந்த மிஷனரிக்கு அவர்கள் அந்த மாதத்தில் ஒரு 5ஆம் தேதிக்குள்ள அந்த பணத்தை பெற்று அவர்கள் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்கிறதில் ஆர்வமாய் இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் பார்த்தால் பக்தி விருத்தி நமக்குள்ளே உண்டாகும். பக்தி உண்டாகும் நமக்குள்ளே. ஆண்டவருக்குள்ளே இன்னும் நாம் நெருங்க வேண்டும், இன்னும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். இதுதான் அவர்களை தைரியப்படுத்த, அவர்களை தேற்ற, அவர்களை உற்சாகப்படுத்த நாம் முற்பட வேண்டும் என்று பவுல் அடியார் சொல்லுகிறார். ஏனென்றால் மற்றவர்கள் இடறுதலுக்கு ஏதுவான கற்களைப் போல இருக்கிறார்களே அல்லாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆட்களாய் இல்லை. சிலர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, சபைக்குள்ள உட்காந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நல்லபடியாக சொல்கிறத போல
இந்த போதர் ரொம்ப மோசம். பாருங்க, எத்தனை மணிக்கு ஆராதனை வைக்கிறார், எத்தனை மணிக்கு முடிக்கிறார், எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னா முடிக்கவே இல்லை. எந்த ஆள் பாட்டுன்னு இருக்கிறாரு. நான் போக வேண்டாமா, அதை பண்ண வேண்டாமா, இதை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற பேச்சை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய இடரல். ஐயோ, என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே, அப்போ பாஸ்டர்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல. அதே போல் காணிக்க போட போனால் காணிக்க எவ்வளோ போட்டீங்க, இவங்க இல்லை பயந்துட்டு, தெரியல சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், எவ்வளோ போட்டீங்கன்னு சொல்லுங்கள். அவங்க நான் இவ்வளோ போட்டேன். ஏம்மா உனக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை, இவ்வளோ போடலாமா? அவர் வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிடுவார். வேற ஏதோ ஊழியத்துக்கு அனுப்புமா அப்படின்னு இவங்க தேவனுடைய காரியத்திலையும் இடறது. ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால், ஆமாம் இவர் நினைச்ச நேரத்தில் ஊழியத்துக்கு போங்கன்னுவாங்க. வீட்டில் யார் பார்க்கறது, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மற்றவங்களை வரவிடாது. ஆனால் இது வந்துடும். மற்றவங்க நினைப்பாங்க அந்த அக்கா வரமாட்டாங்க போல, அந்த அண்ணன் வரமாட்டாங்க போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது உள்ளே உட்காந்து ஊழியத்துக்கு போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை இது வாங்கிக்கும். ஆனால் அவங்கள தட்டி விட்டுரும். அதான் இடறது. இப்போ ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியத்தில் வளரக்கூடிய அந்த கிருபை நமக்கு வேணும். அது நம்ம மற்றவர்களை பக்திக்குள்ள வளர்க்கணும், மற்றவர்களை பரிசுத்தத்துக்குள்ள வளர்க்கணும், மற்றவர்களை தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வளர்க்கணும். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். மற்றவர்களை இடறி போகிற காரியத்தை நம்ம செய்து விடக்கூடாது. நம்ம நிறைய நேரங்கள் அதை செய்கிறோம். பக்திக்கு எதுவான காரியங்கள் இல்லை, இடறுதலுக்கு எதுவான காரியங்களை செய்கிறோம். ஒரு அம்மா ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுது, பாஸ்டர் நான் இன்னைக்கு காணிக்க போடல, காணிக்க எடுத்துட்டு வரல, அடுத்த வாரம் நான் சேர்த்து போட்டுடுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் காணிக்க போடுறதையும் போடாதையும் நான் ஏன் சிஸ்டர் பார்க்கணும்? டெய்லியும் சொல்கிறீங்க, ஆண்டவர் பார்க்க போகிறாரு. நீங்கள் கொடுக்கறது ஆண்டவருக்கு, ஆண்டவராச்சு நீங்களாச்சு அவர்கிட்ட சொல்லிக்கோங்க. எனக்கு என்கிட்ட இது சொல்ல வேண்டாம். நீங்கள் போட்டாலும் சரி போடுறதாலும் சரி எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இல்லை இது கம்யூனியன் சர்வீஸு, கம்யூனியன் வாங்கிட்டேன், நான் காசு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நான் என்னன்னா, சரி இந்த அம்மா மனது குத்தப்பட்டுச்சு போல சொல்லிட்டு போயிருக்கு. இதை 3 விசுவாசி நின்று பார்க்குறாங்க. ஐயோ, காணிக்க போடுறனா கூட பாஸ்டர் பர்மிஷனை வாங்கிட்டு அடுத்த வாரம் போட்டுக்கலாம் போல அப்படின்னு அவங்கள நினப்பு. என்னமா என்ன பண்ணுச்சு, நேராக ஆராதனை முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போயிருப்பாங்க. நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் ஆராதனை முடித்து சபையெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகிறோம். போனால் இந்தம்மா சர்ச்சில் பைபிளோட கறிக்கடையில் நின்று கறி வாங்குது. பைபிளுக்குள்ளே இருந்தால் காசு எடுத்து கொடுக்குது. ஏன் இந்த அம்மா இப்படி சொல்லிச்சு நமக்கு தெரியாது. ஆனால் விசுவாசிகள் அடுத்த வாரம் விசுவாசிகள் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவங்க போன வாரம் காசு இல்லைன்னு உங்கள்கிட்ட பெருசாக சத்தமாக சொன்னாங்க, அடுத்த வாரம் சேர்த்து போட்டுறேன்னு. அதனால போய் கறி கடையில் வாங்கிச்சு, அங்கே போய் ஹோட்டலில் போய் ஏதோ சாப்பிட்டு வாங்கிச்சு. அதுக்கெல்லாம் ஏது பாஸ்டர் காசு? அப்போ இது இடரல். அதாவது நீங்கள் சொல்லாமல் போயிருந்தா யாருக்குமே தெரிய போகிறதில்ல. காணிக்க போடுறது கர்த்தர் பார்க்க போகிறார். இன்னொரு சமயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. காணிக்கை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் காணிக்கைலாம் போட்டு போயிட்டாங்க. ஆராதனை முடிஞ்சு நம்ம காணிக்கைன்றதுக்கு பெட்டியை திறந்தா ஒரே ஒரு காணிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10-15 பேர் போட்டாங்க. ஆனால் ஒரு காணிக்கை மட்டும்தான் காணிக்கை பெட்டியுள்ள இருந்துச்சு. நான் பெரிய ஆச்சரியம் எனக்கு. என்னப்பா காணிக்கைலாம் எங்கேயாவது காணாமல் போச்சா? அப்போ என்னன்னா, இவங்க காணிக்கை போடுவாங்க, அவங்க காணிக்கை நம்ம போடலன்னா யாருக்கும் தெரிய போகுதுன்னு எல்லாம் அப்படி கை நீட்டு இருக்குது. ஆனால் போட்டது யாரோ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், பத்தியா
அப்ப இத நம்ம பார்க்கும் பொழுது என்னடா இப்படியெல்லாம் விசுவாசிகள் இடர்களுக்கு ஏதுவா நீ போடாம இருந்தா அதை நீ கொண்டு வந்து கையை கொண்டு வந்து அப்படி காட்டிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. காணிக்கை போட்ட மாதிரி ஒரு பாசாங்கு காட்டணும் என்ன இருக்கு இல்லையே. அப்ப அது இடர்கள் இல்லாதபடி பக்தி விருத்திக்கு ஏதுவாக சில விசுவாசி வந்தோடனே உட்காந்து கதை பேசும். நேத்து அது இதுன்னு உட்கார்ந்து ஜெபித்தா பக்தி விருத்தி. நீ பேசிட்டே உட்கார்ந்துதான் இடர்கள் வரும். வரல இந்த காலை வேளையில நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தும் பொழுது அவர்கள் இடர்களுக்கு எதுவாகல பக்தி கிருதிக்கு ஏதுவாக நடத்துங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். ஆமே ஆமே.